வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் மௌனா வினீத். நான் மௌனலை ஆரோக்கிய மையத்திலிருந்து பேசுகிறேன். ஸோ இப்போது என்னுடைய கிளைண்ட் வந்திருக்காங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா L4 L5 மேஜர் ப்ராப்ளம், L4 L5 ப்ராப்ளம்காக வந்திருந்தார். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பெயின் இருந்துகிட்டே இருந்திருக்கு சாருக்கு. ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்து இருக்கு இல்லையா சார்? ஸோ ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்து ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சில எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் டிஸப்பியர் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அந்த டீப்பராக ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துக்கு. அந்த டீப்பான ப்ராப்ளம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஜேர்னி இருக்கும்ல சார் நம்ம? எஸ், ஆல்மோஸ்ட் 2 months ஜேர்னி இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ குனிய கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்த ஒரு பர்சன் தான். பட் இப்போ எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ண முடியுது. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணுறதை விட இப்போ சார் வந்து அவங்களுடைய அக்குபஞ்சர் ஜேர்னி எப்படி இருக்குன்றத அவர் ஃபீட்பேக் கொடுப்பார். வணக்கம், என் பேர் சிவசங்கரன். நான் 2004 என்னோடய காலேஜ் லாஸ்ட் டே வந்து செலிப்ரேஷனில் என்னோடய ஃப்ரெண்டை ஹக் பண்ணி அவங்கள செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து 2004 எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நான் அதுக்கப்புறம் சில ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை டெம்பரரியாக அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஷட்டில்லாம் ப்ளே பண்ணுவேன். ஷட்டில் ப்ளே பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த பெயின்லாம் எதுவும் வரல. பட் லாஸ்ட் இயர் இந்த 20 years ஜேர்னியில் எனக்கு அப்பப்போ பெயின் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி 8 hours டைமிங்கில் வந்து லாங் மீட்டிங்லாம் நாங்கள் போக வேண்டியது இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாமே ஒரே இடத்துல உட்காருது ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கனால லாங் டைமாக ஒரு இடத்துல உட்காரனால எனக்கு பெயின் நல்லாவே தெரியும். இந்த ஜூன் மாதம் நான் ஒரு லாங் ட்ராவல் பண்ணி ஒரு 5-6 days வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஈவன் என்னால் பாத்ரூம் டாய்லெட் கூட என்னால் ஃப்ரீயாக போக முடியாது. அந்த ப்ரெஷர் கொடுக்க முடியல. தும்மல் வந்ததுன்னா அந்த தும்மல், இருமல் இது எல்லாத்துக்குமே அந்த பெயின் வந்து நல்லாவே ஒரே பிளேஸில் தான் வலிக்கும். எனக்கு நல்லாவே அந்த L4 L5 பிளேஸில் தான் வந்து பெயின் நல்லா இருக்குது. நான் அவுட் சைடில் டாக்டர்கிட்டையும் 2 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். 2 பேருமே இதே இஷ்யூ தான் சொன்னாங்க. பட் அவங்க எல்லாமே கொடுத்த மெடிசன் வந்து நான் ஒரு 2 weeks மெடிசன் எடுத்து பார்த்தேன். அந்த மெடிசன்லாம் டெம்பரரியாக தான் எனக்கு பெயின் ரிலீஃப் பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து இதை விட ஹெவி மெடிசன் கொடுக்குறேன்னாங்க. அதை விட்டு இவர்கிட்ட வரும்போது எந்த மெடிசனும் இவர் கொடுக்கவே கிடையாது. இதை விட எனக்கு இன்னும் இவரோட நம்பிக்கை எனக்கு எப்படி நம்ப வச்சதுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர்ஸ் எல்லாமே என்னோட ப்ராப்ளம் என்னங்கிறத என்கிட்ட ஓப்பனாக கேட்க கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் இவர் எனக்காக 1 hour டெடிக்கேட்டடாக உட்காந்து என்னோட 2004 இன்றைக்கி டேட் வரைக்கும் என்னங்கிறது, என்னோடய ப்ராப்ளம் என்னங்கிறது அவர் கேட்டு அதுக்கு என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகும்னு சொல்லி அந்த அனலைஸ் பண்ணுற அந்த விதம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் என்னோடய ஃபேமிலிகிட்ட கண்டிப்பாக நான் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக போனால் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லி தான் நான் ஒரு 3 months ஜேர்னி அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். இப்போது இந்த 3 months வந்து ஃபுட்டு, டயட்டு தான் மெயினாக, டயட்டு தான் ஃபாலோ பண்ண சொன்னார். நான் அதுபடி தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் 2 months அப்புறம் வந்து எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண சொன்னார். ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸசைஸ். இப்போது வந்து என்னால் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக முடியுது. பெயின் இல்லை, இருமல், தும்மல் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஃபிசிக்கலாக நான் இந்த 2 months அந்த 1 month நான் வந்து பெட்லேயே தான் நான் வந்து படுத்துக்கிட்டே தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து என்னால் வந்து ரெகுலராக எந்திரிச்சு நார்மல் பர்சனை என்னென்னலாம் பண்ண முடியுமோ என்னால் பண்ண முடியுது. நான் மோஸ்ட்லி ஒரு 90% வந்து இப்போது அதிலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இன்னொரு 100% வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதிலேருந்து மொத்தமாக நான் வெளியில் வருவேன். லாங் டைமுக்கு எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு அவர் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன்னு இருக்காரு. கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் வாங்க. மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக்கு கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்குரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி.